வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம கடைசி ஆயுதம் டெஸ்ட் 3க்கான ஆன்சர் கீயை விளக்கமா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு போகலாம். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் போயிட்டு இருக்கு, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி ஆயுதம் டெஸ்ட் பேட்ச்ல. ஸோ கொஸ்டின் போயிடுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மரபு தொடர் பொருளறிதல், திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா பொறையுடைமை, நடப்பு நிகழ்வுகள்ல 2025 செப்டம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மரபு தொடரின் பொருள் அறிக. குட்டிச்சுவர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப குட்டிச்சுவர் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செவரு, நிறைய ஊர் பக்கம் இருக்கும் குட்டிச்சுவர், சின்ன ஒரு சுவர் இருக்கும். அந்த செவரு மேல 4 பசங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வேலைக்கும் போக மாட்டாங்க, வெட்டிக்கும் போக மாட்டாங்க. அத குட்டிச்சுவர். ஓகேவா? அதே மாதிரி அந்த குட்டிச்சுவர் மாதிரியே இருப்பாங்க. அப்ப பயனின்றி இருப்பது, அவங்களால யாருக்குமே எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது, எந்த ஒரு பயனுமே இருக்காது. ஆன்சர் வந்து பயனின்றி இருப்பது சார் ரைட் ஆன்சர். சோ குட்டிச்சுவர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அடாப்பிடி. அடாப்பிடி அப்படின்னா அடம் பிடிக்கிறது. அடம் பிடிக்கிறது தான் அடாப்பிடின்னுவாங்க. இப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்க, அங்க ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மை பார்த்துட்டு குழந்தை என்ன பண்ணும்? அடம் பிடிக்கும். அடம் பிடிக்கிறது தான் இங்க அடாபிடின்னு சொல்றாங்க. அப்போ கொடுஞ்செயல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடம் பிடித்தல் அப்படின்னா கொடுஞ்செயல் இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்கம்மா, பாம்பே. எசகு பெசகு அப்படின்னா என்னன்னா, ஒரு செயல் வந்து நான் ஏதோ ஒன்று செய்ய போய் அது தப்பா போயிடுச்சு, அந்த ப்ரொசீஜர் வந்து தப்பா போய் முடிஞ்சிருச்சு. அப்போ முறைகேடு அப்படின்னு எடுத்துக்கலாம். எசகு பெசகு அப்படின்னா முறைகேடு அப்படின்றது ரைட் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம கிளாஸ்ல படிச்சிருப்போம், நான் ஆல்ரெடி வீடியோஸ் நடத்தியிருப்பேன். அல்லோலம் கல்லோலம், இதோடைய மரபு தொடர் என்ன கேக்குறாங்க. அல்லோலம் கல்லோலம் அப்படின்னா ரொம்ப ஆரவாரம் காட்டுறது, ரொம்ப பந்தா காட்டுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அல்லோலம் கல்லோலம். அது உணர்த்தக்கூடிய பொருள் என்னது? ஆரவாரம். இடம்படுதல், இது கிளாஸ்லயே ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். இடம்படுதல் அப்படின்னா எப்படி சொல்லி கொடுத்திருப்பேன் அப்படின்னா, ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் உள்ள வந்து பாத்தோன்னா படுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணோம்? ஒரு பெரிய ரூமா காட்டணும், அப்ப விசாலமா காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்போம். அப்ப இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே, அள்ளி விடுதல் அப்படின்னா அள்ளி விடுவாங்க அப்படின்னா ஏராளமாக வந்து கொடுத்தல், அள்ளி விடுறது. ஓகேங்களா? ஏராளமாக கொடுக்கறது. ஓகேங்களா? அளவுக்கு மீறி நம்ம என்ன பண்ணுவோம்? அள்ளி விடுவோம். சோ ஏராளமாக கொடுத்தல் அப்படின்றது ரைட் ஆன்சரா இருக்கும். சோ அப்ப ஏராளமாக கொடுத்தல் அப்படின்றது ஆன்சரா வரும். அடுத்து பாருங்க, இழவு கடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் இழவு? இழவுன்னா நம்ம செத்து போறது, கரெக்டுங்களா? இழவு இருந்துச்சுன்னு அது மாதிரி. இது இழவு கடித்தல் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து வீட்டு பையன் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான். இப்போ அவரு பார்த்துட்டு உங்க அப்பா வந்து நீ டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி, உனக்கு வரவே வராது டிஎன்பிசி எக்ஸாம் என்னன்னு கூட தெரியாது, உன்னை பாஸ் பண்ணு சொல்லி உனக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதுதான் வீணுக்கு முயலுதல். அவன் பாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான், நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீணுக்கு முயலுவாங்க. ஓகேங்களா? தேவையில்லாம அது போட்டி, ஏட்டா போட்டி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இழவு கடித்தல் சொல்லுவாங்க. வீணுக்கு முயலுதல் அப்படின்றது சரியான ஆன்சரா இருக்கும். அடுத்து பாருங்க, அல்லு சில்லுப்படுதல் அப்படின்னா சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க பைலா அப்படின்னு, சல்லி சல்லியா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கெடுக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிய டக்குன்னு கெடுக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும்? கெடுக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கெடுக்கணும். அதுதானே சொல்றாங்க அப்படின்னா அல்லு சில்லுப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லு சில்லுப்படுதல், சிறிது சிறிதாய் கெடுத்தல் அப்படின்றது ரைட் ஆன்சரா இருக்கும். சிறிது சிறிதாய் கெடுத்தல் ரைட் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போறது இடம் கேடு. மத்தலாம் நீ படிச்சுக்கலாம், மரபு தொடர் பொருள் தான் நீங்களே பாத்துங்க. இடம் கேடுன்றாங்க. ஒரு இடம் வந்து கேடா இருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப, இடம்னாவே வறுமைன்னு அர்த்தம், கேடுனாலும் வறுமை. அப்ப இது உணர்த்தக்கூடிய பொருள் வந்து வறுமை என்ற ஒரு பொருள் உணர்த்துது. 9வதுக்கு வறுமை. ஓகேங்களா? படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா? அரிதுயில். அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அரிதுயில் என்றால் யோக நித்திரை, அரிதான ஒரு தூக்கம். அப்போ அரிதான ஒரு தூக்கம்னா அவர் யோகால வந்து முழுகிவிட்டார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சுவாமி நித்யானந்த ஞாபகம் வச்சுப்போம். அண்ட புரட்டன் சொல்லுவாங்க. அண்ட புலகம் பாயவன். சரிங்களா? அண்ட புலக. அண்ட புலகம் அப்படின்னா பொய் பொய்யா பேசுவான். ஓகேங்களா? பெருந்தீயன். இந்த இடத்துல அண்ட புலகன் அப்படின்னா பொய் பொய்யா பேசுறவன். அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன் அப்படின்னு ஒரு பொருள் வருது. என்ன பொருள்? பெருந்தீயன். நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, பெருந்தீயன். அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். ஓகேங்களா? எப்படின்னா வச்சுக்கலாம். புரட்டன் அப்படின்னா பரோட்டா. இந்த பரோட்டா சாப்பிட்டீங்களா? பரோட்டா. இங்க புரட்டன்னா பரோட்டா. பரோட்டா நமக்கு ரொம்ப தீங்கு, உடம்புக்கு தீங்கு, அதனால தீயன் அப்படின்னு வச்சுப்போம். ஆரல் பீரல். ஆரல் பீரல் 12வது கொஸ்டின். ஆரல் பீரல்
ஆறல் பீரல் அப்படின்னாவே பயனற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா பயனற்றது. நம்ம மெட்டீரியல்லே இது இருக்கும், நம்ம நடத்தியிருப்போம், நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஆறல் பீரல் ஓகேங்களா. இப்போ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரல் பீரல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஆரல் பீரல் இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லி இப்போ ஆபீஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆபீஸ் இப்போ ஆபீஸ்க்கு போறது வந்து வேஸ்ட் தான். லேட் ஆயிடுச்சுன்னா ஆபீஸ் போறது பயனற்றதுன்னு நம்ம ஷார்ட் கட் சொல்லி தருப்போம். ஆரல் பீரல். அடுத்து கச்சை கட்டி கொண்டு, கச்சை கட்டி கொண்டு நிற்கிறாங்கப்பா அப்படின்னா தீவிரம் காட்டுதல் இஸ் ரைட் ஆன்சர். தீவிரம் காட்டுதல் கரெக்ட் தான். தாளம் போடுதல் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் அப்படி ஏத்துப்பாங்க. பூசி மெழுகுதல் அப்படின்னா மறைச்சிருவாங்க ஓகேங்களா. பூசி மெழுகுதல் அப்படியே மறைச்சிருவாங்க. ஆல்ரெடி அந்த பையன் வந்து கல்யாணமான பையனா இருப்பான், அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க. கடை கட்டுதல் அப்படின்னா கடை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடை கட்டுதல். அப்போ எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. 4 இணைகளுமே சரியாக தான் இருக்கு. ஆன்சர் வந்து நமக்கு டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது கடுக்காய் கொடுத்தல். கடுக்காய் அப்படின்னா காது, கடுக்காய் காது கொடுத்துவாங்க பாத்தீங்களா, அதுதான். இப்ப கடுக்காய் கொடுத்ததுன்னா ஏமாத்துறது. எனக்கே கடுக்காய் கொடுக்குறீங்களா நீங்க அப்படின்னா ஏமாற்றுதல் அப்படின்ற ஒரு பொருள் வருது. அடுத்து பாருங்க தவறானது, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கின்றாங்க. அகட விகிடம். அகட விகிடம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் ஸ்டார்டிங்ல. அகட விகிடம் அப்படின்னா தந்திரமா போய் தட்டு மாத்தின்னு வந்துன்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட் தான். தந்திரம் புரிதல். அக்கறை பச்சை அப்படின்னா மெய் தோற்றம்னு சொல்றாங்க, கிடையாது. அது என்ன தோற்றம்? பொய் தோற்றம்னு வரும் ஓகேங்களா. பொய் தோற்றம். பொய் தோற்றம்னு வரும். சோ அப்ப இது தப்பு. ஆன்சர் வந்து பாம்பே தான். தவறானதான் கேட்டிருக்காங்க, பாம்பே. அழகழகாய் தனித்தனியாய், நம்ம ஒரு பாட்டு இருக்கோம், அழகழகாய் வித்தியாசமாய் அப்படின்னு தனித்தனியாய் அப்படின்னு கூட நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்போம். அரைகுலைய தலைகுறைய அப்படின்னா அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா துணி போட்டும் போடாமலும் தலை வாரியும் வாராமலும் வேகமா வந்தேன் அப்படின்ற மாதிரி மீனிங் சொல்லி கொடுத்துருப்பேன். சோ மிக விரைவாக அப்படின்றது கரெக்ட் தான். இதுல தவறானது வந்து பாத்தீங்கன்னா 15 தான்ப்பா. அடுத்து 16 பாருங்க. அழுகல்லன் தொழுகல்லன் பாசாங்கு காட்டுவான் ஓகேங்களா. பாசாங்கு காட்டுவான் பாத்தீங்களா. அழுகல்லன் தொழுகல்லன். சோ யாருன்னா வந்து உங்ககிட்ட அப்படியே நல்லவன் போல நடிப்பாங்க ஓகேங்களா. அப்படியே உங்க காலை பிடிக்கிற மாரி துடிப்பாங்க. அவங்க எல்லாம் உங்ககிட்ட பாசாங்கு செய்வாங்க. அழுகல்லன் தொழுகல்லன் அவங்கள நம்பவே கூடாது. பாசாங்கு செய்வாங்க, நடிப்பான் நல்லவன் போல. அடுத்து பாரு முழுக்கு போடுதல் அப்படின்னா கையை விட்டுருது முழுசா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பொண்ணு வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஒரு பையன் வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, தலையில வந்து தண்ணி ஊத்தி முழுக்கு போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சொந்தமே கிடையாது, உனக்கு கை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கை விட்டுருவாங்க. கை பிடித்தல் சொல்றாங்க, கை பிடித்தல் வரக்கூடாது, கை விடுதல் அப்படின்றது ரைட் ஆன்சர். தவறாக தான் கேக்குறாங்க. தவறாக இருக்கிறது ஏ தான் ஓகேங்களா. முகத்தில் கறி பூசுதல்னா இழிவுபடுத்துதல் கரெக்ட் தான். வெட்ட வெளிச்சம்னா எல்லோருக்கும் தெரியப்படுத்துறது, ஆமா எல்லோருக்கும் தெரிதல். வாலாட்டுதல் அப்படின்னா மீறி நடக்கிறது, என்கிட்டயே வாலாட்டுற நீ சொன்ன பேச்சு கேட்காம அப்படின்னு சொல்லி மீறி நடத்தல் கரெக்ட் தான். ஐது நொய்தாக அப்படின்னா லேசாக அப்படின்னு அர்த்தம். ஐது நொய்தாக லேசாக. நொய் இப்ப நீங்க நொய் அரிசி சாப்பிட்டுருக்கீங்களா. நொய் அரிசியில சாப்பாடு இருக்கும், நொய் அரிசி. அந்த நொய் அரிசி சாப்பாடு ரொம்ப சாஃப்டா இருக்கும், லேசா ஓகேங்களா. மிக லேசா நான் வச்சுக்க. ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழியை சுட்டி காட்டுறது. ஆல்ரெடி நீங்க வந்து கெட்ட பையனா இருந்து நல்ல பையனா மாறிட்டு இருப்பீங்க. அப்ப கூட என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து, அப்ப நீ வந்து அப்படி தப்பு பண்ணல, அப்படி பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லி அதை ஏச்சு காட்டிட்டே இருப்பாங்க, சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. அதுதான் ஒரு போக்காய் போதல் அப்படின்னா. ஒரு போக்காய் போதல் அப்படின்னா அப்படியே போயிடுறது. திரும்பி வருதல் சொல்றாங்க, திரும்பி வருதல் கிடையாது, திரும்பி வராது இருத்தல் அப்படின்னு வரும். திரும்பி வராது இருத்தல் அப்படின்னு வரும். ஒளி மறைவு அப்படின்னா ரகசிய. ஒளி என்றால் வெளிச்சம், வெளிச்சத்தையும் மறைச்சிடணும் ஓகேங்களா. அப்போ ஒளி மறைவு அப்படின்னா ரகசியம்ன்றது கரெக்ட் தான். இப்ப தவறானது கேட்டிருக்காங்க, சி இஸ் ரைட் ஆன்சர். வேலன் அலுவலக வேலை நேரத்தில் தூங்கியதால் அவனுடைய சீட்டு கிழிக்கப்பட்டது. ஸ்கூல் புக்ல இருக்கும்பா, ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்க இத, சீட்டு கிழிக்கப்பட்டது அப்படின்றது சரியான ஆன்சர். சீட்டு கிழிக்கப்பட்டதுன்றது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க ஈ ஓட்டுதல். ஈ ஓட்டுதல் அப்படின்னா நீங்க ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கிறீங்க, இட்லி சாப்பிடறதுக்கு யாருமே வரல, அப்ப என்ன ஆகும், ஈ ஓட்டுவீங்க. அப்ப தொழில் ஏதுமின்றி இருத்தல் அப்படின்னு பொருள் வரும். தொழில் ஏதுமின்றி இருத்தல். ஆன்சர் வந்து இதுக்கு என்ன சொல்லலாம், சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். தொழில் ஏதுமின்றி இருத்தல் இஸ் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க செவிக்கேறுதல் அப்படின்னு சொல்றாங்க. செவிக்கு ஏறுதல் அப்படின்றாங்க. 21 செவிக்கு ஏறும். அப்படியே கோபத்தை அப்படியே தூண்டி விடுவாங்க. நம்ம செவி அப்படியே ஏறும் ஓகேங்களா. கேட்பதற்கு இனிமையாக இருத்தல் இல்ல,
செவிக்கு ஏறும், அப்படியே கோபத்தை தூண்டி விடுதல் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். கை மிகுதல் அப்படின்னா அளவு கடத்தல் அப்படின்னு அர்த்தம். அளவு வந்து இப்ப நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப வந்து கை மிகுதல் ஆயிடு போச்சு, கடன் அளவு வந்து கடந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். அளவு கடந்து போச்சுன்னு அர்த்தம். கை கழுவுதல் அப்படின்றாங்க. கை கழுவுதல் அப்படின்னா அப்படியே இதுக்கப்புறம் நீ பிள்ளை கிடையாது, நீ என்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய மகள் கிடையாதுன்னு சொல்லி கையை கழுவி விட்டுறது. சோ முற்றாய் விலகுதல், முழுசா என்ன பண்றது, விலகுறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கை கழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, வயிறு எரிதல் அப்படின்னா வயிறு எரியும். நீங்க வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வயிறு எரியும். வயிற்றுச்சல்ல என்ன பண்ணுவாங்க, மாண்டுட்டு செத்துருவாங்க. சோ அப்போ பொறாமை அடைதல் அப்படின்றது சரியான ஆன்சரா இருக்கும். பொறாமை அடைதல் இஸ் ரைட் ஆன்சரா இருக்கும். நோட் பண்ணிக்கங்க, பொறாமை அடைதல். அடுத்து பாருங்க, மரபு தொடரின் பொருள் அறிக. வயிறு குளிர்தல் அப்படின்றாங்க. வயிறு குளிர்தல் அப்படின்னா இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்டு அதுக்கு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு ஸ்வீட்டுக்கு அதுக்கு அப்படியே வந்து ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பலாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், திருப்தியா இருக்கும்ல. சோ வயிறு குளிர்ந்து போச்சுன்னுவாங்க. ஓகேங்களா. சோ திருப்தி அடைதல் அப்படின்றது சரியான ஆன்சரா இருக்கும். டெல்லி. அடுத்து பாருங்க, அடிப்பணிதல் அப்படின்னா கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லலாம். அடிப்பணிதல்னா அடினா பாதம், பாதம் எங்க இருக்கும், கீழே தான் இருக்கும். அப்ப கீழ்ப்படிதல் அப்படின்றது ரைட் ஆன்சரா இருக்கும். அடியொற்றுதல் அப்படின்னா அடி என்றால் பாதம், அந்த பாதத்தை ஒற்றுதல் அப்படின்னா ஒற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், பின்பற்றுதல். இப்ப வள்ளலார் இருந்தாரு, இப்ப எக்ஸாம் வள்ளலார் அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்கல்ல, சோ அதுதான். ஓகேங்களா. பின்பற்றுதல் இஸ் ரைட் ஆன்சரா இருக்கும். அடுத்த 28 பாருங்க, உப்பில்லாத பேச்சு. உப்பில்லாத பேச்சு எப்படி இருக்கும், பயனற்ற பேச்சு. உப்பு சப்பு இல்லாம பேசினப்பா. ஓகேங்களா, தேவையில்லாது. சோ பயனற்ற பேச்சுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 29, தலைகீழாக நிற்றல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தலைகீழாக நிற்றல். இப்ப தலைகீழா நிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிருப்போம், பிடிவாதத்தோடு நிற்பாங்க. அப்ப பிடிவாதம் பிடித்தல் அப்படின்றது ரைட் ஆன்சரா இருக்கும். பிடிவாதம் பிடித்தல். ஆன்சர் வந்து 29க்கு சி இஸ் எ ரைட் ஆன்சர். பிடிவாதம் பிடிக்கிறது. ஓகேங்களா. எஸ். அடுத்து 30 பாருங்க, கையளித்தல் அப்படின்னு சொல்றாங்க. கையளித்தல் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு கை அளிக்கிறது, கை மாத்தா ஒரு காசை கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி கொடுக்கணும், ஒப்படைத்தல். இப்போ திருமணத்துல ஒரு தந்தை தன்னுடைய மகளுடைய கையை தூக்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுப்பாரு. அப்ப கையளித்தல் அப்படின்னா ஒப்படைத்தல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். என்ன பொருள், ஒப்படைத்தல் அப்படின்ற சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும் பொருள் எல்லாமே, பட் வேறுபடும். அரிப்பறித்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அரிப்பறித்தல் அப்படின்னா கொழுந்தெடுத்தல் அப்படின்னு அப்படியே மொத்தத்தை ஒட்டுக்க எடுத்துருவாங்க. அதை அரிப்படுத்தி எடுத்துருவாங்க. அரிப்படுத்தல்னா கொஞ்சம் கூட விடாம அப்படியே மொத்தத்தையும் வேச்சு எடுத்துருவாங்க. அதுதான் வந்து கொழிந்தெடுத்தல். ஆன்சர் வந்து என்னது இதுக்கு, ஏ, கொழிந்தெடுத்தல். இது எல்லாமே அவுட் சோர்ஸ் தான்ப்பா. அவுட் சோர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பள்ளி பாட புத்தகத்துக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. அவுட் சோர்ஸ் நம்ம மெட்டீரியல் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. நம்ம கொடுத்த மெட்டீரியல் தான், டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்த மெட்டீரியல் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாருங்க, அல்லும் பகலும். அல் என்றால் பகல், சரி, அல் என்றால் இரவு, பகல். அப்ப இரவும் பகலும் அப்படின்ற பொருள் வரும். இரவும் பகலும். அடுத்து பாருங்க, அடுத்தது அறுதியிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்றது சரியான ஆன்சர். அறுதியிடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல். அறுதியிடுதல் முடிவுக்கு கொண்டு வருதல். ஆறப்போடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆறப்போடுதல் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வந்துருச்சா, அந்த பிரச்சனை பெருசாக கூடாது, என்ன பண்ணோம், ஆற போடணும். ஆற போட்டா சரியாகிவிடும். காலம் தாழ்த்துதல் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, இன்னார் இனியர் அப்படின்னா இன்னா அப்படின்னா துன்பம், இனியர் என்றால் இனிமைன்னு அர்த்தம். அப்போ வந்து பகைவர் நண்பர் அப்படின்ற ஒரு பொருள் வரும். பகைவர் நண்பர் அப்படின்ற ஒரு பொருள் வரும். அடுத்து பாருங்க, கை பிசைதல் அப்படின்னு சொல்றாங்க. கை பிசைதல் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஓமைமா, அது மரபுமா இது. அதாவது கை பிசை அப்படின்னா செய்வது அறியாது திகைக்கிறது. டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்பட்டுடுச்சு, என்ன பண்றது தெரியாம அப்படியே குழப்பத்திலே இருப்பாங்க. செய்வது அறியாது திகைத்தல் அப்படின்னு தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க. ஓகேங்களா. கை பிசைதல் அப்படின்னா செய்வது அறியாது திகைத்தல் இஸ் ரைட் ஆன்சர். 37, வாயில் மண் போடுதல் அப்படின்னு சொல்றாங்க. வாயில மண் போடுதல். வாயில மண் போடுதல் அப்படின்னா கேடு விளைவிச்சுட்டாங்க, என் வாயில மண்ணை போட்டுட்டான்னு அப்படின்னு பாத்தீங்களா. என் வயிற்றுல மண்ணு போட்டுட்டான், வாயில மண்ணு போட்டுட்டான் அப்படின்னா வாயில மண்ணு போடுறது கேடு விளைவிக்கிறது, நல்லது இல்லை. கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம இப்படி ஞாபகம் வச்சுப்போம், என் தலையில கட்டிட்டான் பாரு அப்படின்னுவாங்க. தலையில
என் தலையில் கட்டு போயிட்டான் அப்படின்னுவாங்க. தலையில் கட்டு போனா வேண்டாம் விருப்ப திணிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ வலிந்து திணித்தல் அப்படின்றது சரியான இருக்கும். வலிந்து திணித்தல். இப்ப கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா தலையில கட்டுறதை தான் அவங்க என்ன சொல்றாங்க, தலைக்கு சொல்லாம கழுத்துன்னு சொல்றாங்க. ஓகே, சோ கழுத்தில் கட்டுதல் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கண் திறத்தல். கண் திறத்தல் அப்படின்னா அறிவு உண்டாதல். நீங்க வந்து விழித்திருத்தல் அப்படின்னா விழித்திருத்தல் போட்டு போறீங்கம்மா. கண் திறத்தல் அப்படின்னா உங்களுடைய ஞான கண்ணு திறந்துட்டாங்க. ஓகேங்களா. சிவபெருமானோட கண்ணு திறந்தாங்கல்ல அது மாதிரி. ஓகேங்களா. அழுக்கு பிடி, சரி அழுங்கு பிடி, அழுக்குன்னு சொல்லிட்டேன், அழுங்கு பிடி. ஓகேங்களா. அழுங்கு பிடி, அழுங்கு பிடி. அழுங்கு பிடி அப்படின்னா அழுங்கு என்றால் குரங்கு அப்படின்ற கூட ஒரு மீனிங் வரும். ஓகேங்களா. குரங்குன்ற ஒரு பொருள் வரும். சோ குரங்கு அப்படின்னா குரங்கு எப்படி பிடிக்கும், அப்படி விடாப்பிடியா பிடிக்கும். ஓகே, அழுங்கு பிடினா விடாப்பிடி அப்படின்னு எடுத்து விடாப்பிடியா இருக்கிறது. அது பாருங்க, அடியுரைதல் அப்படின்னு சொல்றாங்க. அடியுரைதல் அப்படின்னா வழிபடுதல். அடி என்றால் பாதம். இறைவனுடைய பாதத்தை நம்ம உறைஞ்சு இருக்கிறோம், அப்ப வந்து இறைவன் வழிபடுறோம் அப்படின்ற ஒரு பொருள் வருது. அடி ஒற்றுதல், இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பட் இருந்தாலுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. பின்பற்றுதல் அப்படின்றது ரைட் ஆன்சர். அடி ஒற்றுதல்னா பின்பற்றுதல். அரைப்படிப்பு அப்படின்னா நிரம்பாத கல்வி. அரைப்படிப்பு பாதி தான் படிச்சிருக்க, ஒன்னும் முழுசாவல. நிரம்பாத கல்வி ஈஸியா தான் எடுத்திருந்தம்மா. ஓகே, ரொம்ப டஃப் வைக்கல. ஓகேங்களா. அறக்க பறக்க, அறக்க பறக்க வந்தேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவ்வளவு ஃபாஸ்டா வந்தேன், அறக்க பறக்க வந்து சேர்ந்தேன் அப்படின்னு வாங்க பாரு. இது அடுத்தது அடுக்கு பண்ணுதல். அடுக்கு அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, துணியில என்ன பண்ணுவீங்க, ஷூட் கேஸ்ல அடுக்கி வைப்பீங்க, அது அடுக்கு பண்ணுதல்னா ஆயத்தம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். என்ன செய்தல், ஆயத்தம் செய்தல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். அடுத்து பாருங்க, அமளி செய்தல். அமளி என்றால் என்ன, பிரச்சனை பண்றது. ஏதோ ஒரு கல்யாணத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, தாய் மாமனுக்கு வந்து பார்த்தா மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தாய் மாமன் என்ன பண்ணுவாரு, அமளி பண்ணுவாரு. குழப்பம் செய்தல் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஆகாய கோட்டை. ஆகாய கோட்டைன்னா ஆகாயத்துல கோட்டை கட்ட முடியாது. சோ ஆகாயத்துல கோட்டை இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை தான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. சோ மிதமிஞ்சிய கற்பனை அப்படின்றது ரைட் ஆன்சரா இருக்கும். மிதமிஞ்சிய கற்பனை. அடுத்து பாருங்க 48 பாருங்க, காணல் நீர் கிடைக்காத ஒன்று. ஓகே. கரை ஏறுதல் அப்படின்னா துன்பத்தில் இருந்து மீளுதல். ஓகே. கை கழுவுதல் அப்படின்னா விட்டு விலகுதல். ஓகே. குரங்கு பிடி அப்படின்னா உறுதியாக பற்றுதல். குரங்கு புடிச்சுன்னா விடாது. ஓகேங்களா. அப்ப 48வது ஆன்சர் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏ இஸ் பெஸ்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, தலை கொழுப்பு. தலை ஃபுல்லா கொழுப்பு எரிப்பு இருக்கு அப்படின்னா தான் என்ற அகந்தை. தான் என்ற அகந்தை தான் இதுக்கு சரியான ஆன்சர். கண்ணும் கருத்துமாய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கண்ணும் கருத்துமாய் அப்படின்னா முழு கவனிப்புடன் நீங்க படிக்கணும். டிஎன்பிசி எக்ஸாம் அணுகிறவங்க ப்ராப்பரா என்ன பண்ணணும், முழு கவனிப்புடன் கண்ணும் கருத்துமாய் என்ன பண்ணணும், நீங்க அணுகணும். சோ கை தவறுதல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கை தவறுதல் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு தொலைந்து போய், இப்போ ஒரு குழந்தை அப்பா அம்மா வந்து கை பிடிச்சிட்டு இருப்பாங்க, கை வந்து தவறி போச்சு. கை தவறுதல் அப்படின்னா கை தவறி அந்த பொருள் வந்து குழந்தை போயிடுச்சு, இல்லைன்னா கை தவறி ஒரு பொருள் வந்து பார்த்தா கிணத்துல விழுந்துருச்சு, அப்ப தொலைந்து போதல் அப்படின்னா கை தவறுதல் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ரிங்கே போட்டுட்டு இருக்கீங்க, மெரினா பீச் குளிக்கும் போது அதோட அடிச்சுட்டு போயிடும். அப்ப கை தவறுதல் அப்படின்னா தொலைந்து போதல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டுக்கு 2. கை நனைத்தல் அப்படின்னா பிறர் வீட்டில் உண்ணுதல் அப்படின்றது. கை நீட்டுதல் அப்படின்னா திருடுதல். கை பிடித்தல் அப்படின்னா மனம் புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2, 1, 3, 4 ஆன்சர் பாம்பே. ஓகேங்களா. கொண்டான் கொடுத்தான் அப்படின்னா என் வீட்டுல இருந்து பொண்ணு கொடுத்து அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துக்கிறது, இதுதான் கொண்டான் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. சம்பந்தம் செய்தோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, கோகு தட்டுதல். அதுனா கோகு அங்க பார்த்தா அல்லோலோக்கல் ஆரவாரம், அதேதான் கோகு தட்டுதல்னாலும் ஆரவாரம் செய்தல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஓகேங்களா. கோலங்காணுதல் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது என்ன கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீ பாத்துருப்பீங்களா. சில பேர் வந்து இந்த முடியெல்லாம் வந்து நல்லா விரிச்சு போட்டுட்டு அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க, இல்ல சேத்துல விழுந்துட்டு வருவாங்க. டக்கு வீட்டுல சொல்லுவாங்க இது என்ன கோலம் இது இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப கோலம் காணுதல் அப்படின்னா பொதுவா இப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னா துன்பத்திற்கு உள்ளாகுதல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கஷ்டத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கோலம் பாத்தீங்கன்னா நீங்க அழகா இருக்க மாட்டீங்க, குளிக்க மாட்டீங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பீங்க. ஸோ டிப்ரெஷன் உங்களை தாக்கி இருக்கும். அப்ப துன்பத்திற்கு உள்ளாகிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து உங்களை பார்க்க முடியாது. அப்போ கோலம் காணுதல் அப்படின்றது 54க்கு சரியான ஆன்சர். துன்பத்திற்கு உள்ளாதல்ன்றதா சரியான ஆன்சர். அடுத்து சல்லுபடுதல்.
சொல்லுவாங்க பாரு, சல்லுபடுதல். என்ன சல்லுபடுத்திட்டு இருக்க, சும்மா சல்லு பண்ணிட்டு சல்லு கிராமத்து பக்கம் பேசுவாங்க, எங்க ஊர் பக்கம் பேசுவாங்க, சும்மா சல்லு பண்ணிட்டு அப்படின்னு. சல்லுனா தொந்தரவுக்குள்ளாக்குதல் அப்படின்னுவாங்க. தொந்தரவு பண்றது. அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்க, போயிட்டு அம்மா கிட்ட போய் தொந்தரவு பண்றது சல்லுபடுதல் அப்படின்னு சொல்றாங்க. சல்லு தொந்தரவு பண்றது. தலையெடுத்தல் அப்படின்னா, இப்ப நீங்க வீட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டே வரீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு வயசு 8 வயசு, அதுக்கப்புறம் 15 வயசு, அதுக்கப்புறம் 20 வயசு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசு, அதுக்கப்புறம் திருமணமாகி குழந்தை பிறக்குது, அப்படியே வந்துட்டே இருக்குல்ல. அப்ப மேல்நிலைக்கு ஒரு தலையெடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சொல்லுவாங்க பாரு, புள்ள தலையெடுக்க அப்பா நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகேங்களா? துண்டு விழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. துண்டு விழுந்து போச்சு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல இருந்து ஒரு கிளை வந்து உடஞ்சி விழுந்துருச்சு கீழே. மரத்துல இருந்து ஒரு கிளை விழுந்து, அது துண்டு அப்ப விழுந்துச்சுன்னா, இப்ப நமக்கு தான் நட்டம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல, சந்தன மரம் இருக்குன்னு வச்சுங்க. சந்தன மரம் இருக்கு, சந்தன மரத்துல ஒரு கிளை மட்டும் காத்துக்கு அடிச்சு ஒழிஞ்சு போச்சு, துண்டு விழுந்து போச்சு, அப்படி நட்டமாகுது. இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலா அது வேற மீனிங் அது, பட் இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நட்டமாதல் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க அதுக்காக. ஓகேங்களா? சுவசம் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவசம் கட்டுதல் அப்படின்னா ஒண்ணு இல்ல. சுவசம் அப்படின்னா என்ன சரிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுவசம்னா என்னன்னா, இப்ப நமக்கு திருவிழால இருக்கு பாத்தீங்களா, திருவிழாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பந்தக்கால் நடுவாங்க. நடும்போது மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொடி கட்டுவாங்க, பார்த்து கொடி, அதுதான் சுவசம்னு வாங்க. அந்த சுவசம் என்ன பண்ண அப்படின்னா 4 பக்கம் திசைக்கும் அது வந்து காட்டும், எதிரொலிக்கும். 4 திசைக்கும் அது என்ன பண்ணும், அடையாளமா நிற்கும். அப்ப எதிரொலியாய் நிற்றல் அப்படின்றத சரியான ஆன்சர். சுவசம் கட்டுதல். தூவி விடுதல். தூவி விடுதல் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா, நீங்க ஒரு செய்தியை வந்து பரப்புறது, இல்லாததெல்லாம் என்ன பண்ணுவீங்க, தூவி விட்டுருவீங்க. ஓகேங்களா? தூவி விடுதல். தெம்மாடி அப்படின்னா அறிவீனன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விடா, கண்டிப்பா கேட்கலாம் மக்களே, கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. தெம்மாடி அப்படின்றால் அறிவீனன் அப்படின்ற ஒரு பொருள் வரும். என்ன வீணன்? அறிவீனன். தெம்மாடி என்றால் அறிவீனன் என்ற ஒரு பொருள் வரும். தொன்னாத்தல் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்தல்? தொன்னாத்தல். தொன்னாத்தல் அப்படின்னா பொதுவாகவே இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ பக்கத்து வீட்டுல போயிட்டு இல்லைன்னா ஒரு காதலன் காதலிக்கிட்ட வந்து பார்த்தா என்ன பண்றான், தொன்னாத்தல் பண்றான் அப்படின்னா கெஞ்சி நிற்றல். ஓகேங்களா? இப்ப வந்து காதலி வந்து கொச்சிக்கிட்டு போயிட்டாங்க, காதலன் வந்து என்ன பண்றான், போயிட்டு கொச்சிக்காத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஓகேங்களா? கெஞ்சி நிற்றல் அப்படின்றத தொன்னாத்தல். தொன்னாத்தல் நோட் பண்ணி, டிஃப்ரெண்டா இருக்கு பாரு. இந்த தொன்னாத்தல், தெம்மாங்கு பாரு, தெம்மாடி அப்படின்னா அறிவீனன், தொன்னாத்தல் அப்படின்னா கெஞ்சி நிற்றல். இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு பாரு, கேட்டுருவாங்க, போற போக்கில் கேட்டு போயிடுவாங்க. தோல் கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்யறது, தோல் கொடுப்பான் தோழன் சொல்லுவோம்ல, உதவி செய்யறது. ஓகேங்களா? நட்டமாய் நிற்றல் அப்படின்னா நட்டமா நிக்குது அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவோம் தெரியுமா, நட்டமா நிக்குது அப்படின்னா அடங்காம இருக்குதுன்னு அர்த்தமா. நட்டமா நிக்குது அப்படின்னா எதுக்கும் யூஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நட்டமா நிக்குது அப்படின்னா அடங்காது இருத்தல் அப்படின்றதா சரியான ஆன்சர். 62க்கு ஆன்சர் நட்டமா. 63க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அடங்காது இருத்தல் இஸ் ரைட் ஆன்சர். அடங்காது இருத்தல், நட்டமா நிக்குதுங்க. அடுத்து பாருங்க, நிகண்டு பேசுதல். நிகண்டு என்ற வார்த்தை நோட் பண்ணி, இதுவும் டிஃப்ரெண்ட் ஆனதுரா. 64 நிகண்டு அப்படின்னா நிகண்டு நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாமே தெரிஞ்ச போல பேசுவாங்க, ஆனா ஒன்னும் தெரியாது. ஓகேங்களா? கற்றது கையளவு தான். அவ்வையே சொல்றாங்க, கற்றது கையளவு கல்லாது உலகளவு உற்ற களமடந்தை ஓதுகிறாளாம். சரஸ்வதி தேவி இன்னும் படிக்கலன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க நிறைய. இப்ப நிகண்டு பேசுதல் அப்படின்னா எல்லாம் தெரிந்தார் போல் பேசுதல் அப்படின்றது சரியான ஆன்சர். 64க்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். செட்டு பொட்டாதல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு தான் எடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. செட்டு பொட்டாதல் அப்படின்னா செட்டு என்றால் வணிகம்னு அர்த்தம். பொட்டாதல் அப்படின்னா பொத்தலா போச்சுன்னு அர்த்தம், சிதைந்து போச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஆன்சர் வந்து வணிகம் சிதைதல் இஸ் ரைட் ஆன்சர். செட்டு அப்படின்னா வணிகம்னு அர்த்தம், சிக்கனம்ன்ற ஒரு பொருள் வரும். கேசண்டி அடித்தல் அப்படின்னா, கேசண்டினா தெரியுமா, ஜால்ரா. ஜால்ரா அடிச்சுருப்பாங்க. ஆமாவா, கேசண்டினா ஜால்ராடா, ஜால்ரா அடிச்சு பேசியிருப்பாங்க. வீண் பேச்சு. ஜால்ரா அடிக்கிறதால எதுனா ஒரு பெனிஃபிட் இருக்கா? ஒரு பெனிஃபிட் இல்லை. வீண் பேச்சு சார், வீண் பேச்சு பேசி காலம் கழித்தல் தான் கேசண்டி அடித்தல் அர்த்தம். கேசண்டினா ஜால்ரா. ஓகேங்களா? ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற்பிழறாதவன் அப்படின்னு அர்த்தம். சொல், அதாவது சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் வாசகன்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாரி அப்படின்னு சொல்லி அஜின் ஒரு டைலாக் போட்டிருப்பார்ல, அதுதான் சொல் பிழறாதவன். சொல்லு காப்பாற்ற முயற்சி செய்யறவங்க தான் சொற் பிழறாதவன் அப்படின்னு அர்த்தம். அது சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்க. ஒரு சொல் வாசகன். ஒன்று கொத்தையாதல். ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா 68 நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒன்று கொத்தை அப்படின்னா அரைகுறையாதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாதல் அப்படின்னு சொல்றது. அரைகுறையா இருக்கிறது தான் ஒன்று கொத்தையாதல். ஒன்று கொத்தை பாரு, கொத்தையாதல் அப்படின்னா அரை குறையாதல், அரைகுறையா இருக்கிறது. ஓகேங்களா? அரைகுறையா வந்திருப்பாங்க.
ஒட்டாண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒட்டாண்டி, ஒட்டாண்டின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து உண்போர், ஒருத்தர் ஒட்டி சாப்பிடுவாங்க. ஓகே, ஒட்டாண்டி. ஓகேங்களா, ஒட்டிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, காரியம் ஆகணுன்ற அப்ப நம்ம குவளை தூக்குவாங்க. சோ குவளைன்றது சொம்பு, நம்ம டீசெண்டா சொம்பு தூக்குதல் சொல்லாம குவளை தூக்குதல் என்று உச்சரிப்போம் தமிழ்ல. சோ ஒட்டாண்டி, இறந்து உண்பார்கள். ஓகேங்களா, கசாகூலம் அப்படின்னு சொல்றாங்க. கசாகூலம் அப்படின்னா கூலம் என்றால் குப்பை அப்படின்னு நமக்கு தெரியும். கூலம்னாவே நமக்கு என்ன தெரியும், குப்பைன்னு தெரியும். கசாகுலம்ன்றது குப்பை என்ற ஒரு பொருள் தான் உணர்த்தும். ஆன்சர் வந்து நமக்கு என்ன, பாம்பே. கும்பிடு கல்லன் அப்படின்னு சொல்ற, கும்பிடு கல்ல, கும்பிடு கல்லனா இவன் கும்பிட்டுட்டே இருப்பான் போல. 71 கும்பிடுகள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வணக்கம் காட்டும் வஞ்சகன், கும்பிடு கல்லன். ஓகேங்களா, வணக்கம் காட்டக்கூடிய வஞ்சகன். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு டீச்சர், நீங்க டீச்சர் போகும்போது வணக்கம் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு உங்களை பத்தி என்ன பண்ணுவான், தவறா பேசுவான். அவன் தான் வந்து வணக்கம் காட்டும் வஞ்சகன். ஓகேங்களா, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் காட்டக்கூடிய வஞ்சகன். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஓகேங்களா, எஸ். அடுத்து பாருங்க, குழையடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. குழை, அது என்ன சார் குழை அப்படின்னா, குழை அப்படின்னா நமக்கு நிறைய பொருள் இருக்கு. இந்த மூங்கி, களை அப்படின்ற மூங்கில் சொல்ற, குழை அப்படின்றதுக்கும் நிறைய பொருள் இருக்கு. இந்த குழையடித்தல் அப்படின்னா பொதுவாகவே ஆளை வசப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. குழை அடிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கருப்பு கலர் மயில போட்டு தலையில் என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சி விட்டு ஆளை வசப்படுத்திடுவாங்க, குழை அடிச்சிடுவாங்க. குழை அடித்தல் அப்படின்னா ஆளை வசப்படுத்துதல். அடுத்து பாருங்க, கேசா தீபம் அப்படின்னு சொல்ல. கேசா தீபம் அப்படின்றது என்ன சொல்லுங்க, கேசா தீபம். 73 கேசா தீபம் அப்படின்னா முடி முதல் அடி வரை, அதுதான் ஃபுல்லா. கேசம் அப்படின்னா முடி, நல்லா புரிஞ்சுங்க. கேசம் அப்படின்னா நீங்க பிராமணி படிச்சிருக்கீங்களா, கேசம். கேசம் என்றால் முடிமா, ஒரு பொருள் இருக்கு, நீ படிச்சிருக்கீங்களா. கேசம் இங்க எழுது பாருங்க. கேசம் அப்படின்னா முடி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இங்க பாதம்னு சொல்றாங்க. பாதம் அப்படின்னா அடி. இப்போ முடி முதல் அடி வரை அப்படின்றத ரைட் ஆன்சர். ஓகேங்களா, கை காணுதல். கை காணுதல் அப்படின்னா கையை வந்து பாக்குறது. ஓகேங்களா, கை காணுதல். இப்ப 74க்கு அனுபவித்தல் அப்படின்றத ரைட் ஆன்சர். கை காணுதல் அப்படின்றது, இப்போ கை பாருங்க, உங்க கையை பாருங்க, கை என்ன இருக்கும், காய்ச்சி போயிருக்கும். அப்போ அனுபவி. ஓகேங்களா, இதே நல்லா படிச்சிருந்தனா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து வேலை செய்யலாம். உன் கை பார்க்கும்போது கையில காய்ச்சி போயிருக்கு, மம்டி பிடிச்சி அப்படின்னா, அப்ப வந்து பார்த்தோன்னா சரியா படிக்காதால கை காய்ச்சி போயிருக்கு. நிறைய வெல்டிங் ஒர்க்லாம் இருக்கு. இப்ப அனுபவித்தல், என்ன பண்ற, தலையை அனுபவிக்கணும். கையறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. கை அறுத்தல்னா இந்த சூசைட் பண்றாங்கல்ல, அப்படி போட்டு கூடாது. கை அறுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு போட்டுறாதீங்க. கையறுத்தல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செயலற்று போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கையறுத்தல் அப்படின்னா செயலற்று கை அருந்து போச்சு, செயலற்று போச்சு, கை வந்து வரல. கையறுத்தல்னா உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்ல, ஒரு பக்கம் கை வழங்காம போயிடுச்சு அப்படின்னா செயலற்று போதும், அதான் கையறுத்தல். அடுத்து பாருங்க, சகட்டியாக, அதாவது சகட்டடியாக அப்படி, சகட்டடியாக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சகட்டடியாக, இது டிஃபரெண்டா இருக்கு பாருங்க இந்த மரபத்தோட. சகட்டடியாக, கட்டடியாக, சகட்டடியாகன்னு படிக்கலாம். ஓகே, 76 இந்த சகட்டடியாக அப்படின்னா மொத்தமாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சகட்டடியாகனா மொத்தமாகவே. இப்ப நீங்க கேட்கலாம், மொத்தமா எவ்வளவு ஓமை தொடர் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. மொத்தமா எவ்வளவு மரபு தொடர் இருக்கு குருசார்னு கேட்பீங்க. இப்படி சொன்னா அப்படி கேட்கக்கூடாது. சகட்டடியாக எவ்வளவு மரபு தொடர் இருக்கு, சகட்டடியாக எவ்வளவு ஓமை தொடர் இருக்கு அப்படின்னு கேட்டு பழகுங்க. சும்மா சொல்லி பழகணும், சகட்டடியாக. அடுத்து பாருங்க, திசை புரட்டன். ஆக்சுவலி அங்க அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன், இங்க திசை புரட்டன் சொல்றாங்க. திசை புரட்டன் 77 திசை புரட்டன் அப்படின்னா பெரும் பொய்யன் அப்படின்னு அர்த்தம். திசைக்கு திசை பொய் சொல்ல, 4 பக்கம் பொய் சொல்லிட்டு வருவான். திசை புரட்டன் இவன் தான். ஓகேங்களா, அடுத்து பாரு 78 பாரு, தேத்தால் அடித்தல். தேத்தால் அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேத்தால் அடித்தல் அப்படின்னா அதாவது பல விடத்து மலிவாக விற்றல் அப்படின்னு சொல்ல. பல விடத்து, பல இடம் அப்படின்னு அர்த்தம். பல இடம் அப்படின்ற ஒரு பொருள் வரும். பல இடம், இந்த இடத்துல ஆ வந்து இந்த இடத்துல ஈ வந்து இல்ல, அப்ப ஈ வழி எவ்வும் என உயிர் வவ்வும், மற்றதுல வவ்வுன்னு சொல்லிருந்தாலும் இங்க வீன்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. 78 அப்போ பல விடத்து மலிவாக விற்றல் தான் தேத்தால் அடித்தல். பல இடங்கள்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போய் விற்பாங்கல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா தக்காளி 1 கிலோ 80 ரூபாய். இதே ஊர் பக்கம் வந்து வில்லேஜ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்தா தக்காளி விற்பாங்க. அப்போ 1 கிலோ 10 ரூபாய் 5 ரூபான்னு விற்பாங்க. அதான் தேத்தால் அடித்தல் அப்படின்னு. பல இடத்து மலிவாக விட்டல் தேத்தால் அடித்தல். அவங்க தான் சொல்றாங்க தேத்தால் அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு சி ரைட் ஆன்சர், தேத்தால் அடித்தல். அடுத்து 79
நச்சு பிச்சு, அது என்ன சார் நச்சு பிச்சு, டிஃபரெண்டா இருக்கு பாரு. நச்சு பிச்சு அப்படின்னா ஓயா அப்படி நச்சு பிச்சுன்னு பண்ணிருப்பாங்க, நச்சு 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 நச்சுன்னு இப்படி குழந்தை எப்படி தொந்தரவு பண்ணுவாங்க, ஓயாது தொந்தரவு செய்யறதுதான் நச்சு பிச்சு. ஓகேங்களா, பிச்சுன்னா குழந்தை. புரட்டி அடித்தல், புரட்டி அடித்தல் அப்படின்னா அப்படியே புரட்டி புரட்டி, ஒரு படத்துல கூட கோவஸ்தர்லாம் வந்து வடிவலு புரட்டி புரட்டி அடிக்கும். ஓகேங்களா, புரட்டி அடித்தல் அப்படின்னா உண்மையை, இங்க நல்லா உண்மையை மறுத்தல். புரட்டி அடித்தல் நீங்க திருப்பி போடுதல் போட்டீங்கன்னா தப்புங்க. ஆக்சுவலி இதுதான் மரபுத்தல், டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மரபுத்தல் இதுதான். உண்மையை மறைத்தல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். உண்மை என்ன பண்ணோம், மறைத்தல் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, விரல் வைத்தல். நான் யூடியூப்ல நடத்தி இருப்பேன். விரல் வைக்கிறது அப்படின்னா ஒரு பஸ்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு வந்து என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தருங்க மேல வந்து விரல் வச்சு குறும்பு செய்யறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லிடுங்க. குறும்பு செய்தல். அதுக்கு வேலி அழித்தல். வேலினா என்ன, ஒரு பயிருக்கு வேலி போட்டிருப்பாங்க, அந்த வேலியை அழிச்சிட்டீங்க அப்படின்னா பயிர் உள்ள போயிட்டு ஆடு வந்து நாஸ்தி பண்றோம். அப்ப அந்த வரம்பு வந்து கடந்துருதல், அப்படி கடத்தல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஏப்பை சாப்பை. டிஃபரெண்டா இருக்கு பாரு. ஏப்ப சாப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ப சாப்பை அப்படின்னா பயனற்றது. ஏப்ப சாப்பை பயனற்றது, டிஃபரெண்ட் நோட் பண்ணிக்கோ. பயனற்றது. ஏப்ப சாப்பை அப்படின்னா என்னது, பயனற்றது அப்படின்ற ஒரு பொருள் வருது. ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றதுன்றது சரியான ஆன்சர். அடுத்து 84 பாருங்க, அதாவது கரசகரணம் போடுதல். அதாவது கசரகரணம். ஓகேவா, கசரகரணம் போடுதல். ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு, கரெக்டா பாரு. 84க்கு கசகரணம். ஓகே, ரெண்டு பிரிச்சு படிப்போம். கச கரணம் போடுதல். கரணம் போடுதல் அப்படின்னா தோப்பு கரணம் போடுதல். ஓகேங்களா, கசகரணம் போடுதல் அப்படின்னா இப்ப டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே வந்து என்ன பண்றீங்க, கசகரணம் போட்டுட்டு இருக்கீங்க. என்னன்னா பெரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க, பெரும் முயற்சி. ரைட் ஆன்சர். அக்கு தொக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் கிளாஸ்ல கூட உங்களுக்கு. தொக்குன்னா தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குல என்னது, எண்ணெய் ஒட்டாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒட்டுப்பற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம், ஒட்டும் பற்று. அடுத்து பாருங்க, அளப்பளத்தல். அளப்பளத்தல் அப்படின்னா இப்ப உங்க அம்மா வந்து கடைக்கு போ அப்படின்னு சொல்லி உனக்கு வேலை பண்ணிக்கிறாங்க. சாமான் கழுவு, பாத்திரம் கழுவு, ரெண்டும் ஒண்ணுதான். சாமான் கழுவு, வாசல் பெருக்கு, மாடு கட்டு, கோலம் போடு, இப்படி வேலை விட்டுட்டே இருக்க. காலில இருந்து சாயந்தரம் வேலை விட்டுட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணீங்க, எல்லாருமே அளப்பளப்பீங்க, அதாவது முணுமுணுப்பீங்க. முறுமுறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னீங்களா, அதான். ஓகேங்களா, முறுமுறுத்தல் சரி, ரைட் ஆன்சர். இளம் படுதல். நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு பாரு. இளம் படுதல் அப்படின்னா இளம் அப்படின்னாவே வறுமைன்னு அர்த்தம். சோ வறுமை அடைதல் அப்படின்ற ஒரு பொருள் வருமா, இளம் படுதல். அடுத்து பாருங்க, இளநாக்கடித்தல். அப்படி டக்குன்னு ஒண்ணு தெரியாத நடிக்கும். ஆஹா ஆசினி வேற, ஆஹா ஆசினி அப்படின்னு அதுல ஒண்ணும் தெரியாத வெறும் நடிக்கும். அது அந்த ஆசினி பொண்ணு. அப்ப என்ன பண்ணலாம், உடன்படாததை போல் காட்டுதல். ஓகேங்களா, இளநாக்கடித்தல். இப்ப எக்ஸாம்பிள் ஊருக்கு போறீங்களா, ஐயோ நான் வரலடா அப்படின்னு சொல்லி அப்படி லாஸ்ட் மினிட் ரொம்ப பில்டப்படுது. உடன்படாததை போல் காட்டுதல். எஸ். அடுத்து பாருங்க, ஈரொட்டு அப்படின்னா இது டிஎன்பிசி எக்ஸாம்பிள் இப்ப கேட்டது, குரூப் 4 எக்ஸாம்பிள் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. உறுதியின்மை. ஈரொட்டு அப்படின்னா 2. ஈரொட்டு அப்படின்னா ஒட்டல, அப்போ உறுதியின்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து 89 முடிஞ்சிருச்சு. 90வது கேள்வி, ஓரடி கோரடி. ஓகே, ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடின்னு அர்த்தம். ஓகேவா, அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம், பிரியாணி சாப்பிடணும். அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம், மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி ஓரடி கோரடி பிரியாணி சாப்பிடணும், ஓரடி கோரடி மெரினா பீச்சுக்கு போனோம், ஓரடி கோரடி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அப்ப அடிக்கடின்றது சரியான ஆன்சர். அடிக்கடி அப்படின்றது சரியான ஆன்சர். மொத்தம் 90 கேள்வி முடிச்சிட்டோம். அடுத்து திருக்குறள். திருக்குறள் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்தை எடுத்திருந்தோம். சோ பொறையுடைமை அப்படின்றது 16வது அதிகாரம், அது ஆன்சர் இருக்கும். அகழ்வார் அப்படின்றது இடத்துல வகரம் ஏற்று வந்திருக்கு, அது வியங்கோல் வினைமுற்று. இங்கே வகரம் வினையாளனை பெயர். இகழ்வார் வகரமேற்று வந்திருக்கு, வினையாளனை பெயர். பொருத்தல் கடைசியில தல்விகுதி பெற்று வந்திருக்கு, இது தொழில் பெயர். என்ன பெயர், தொழில் பெயர். தொழில் பெயர்ல வரும். அப்ப லாஸ்ட் ஒன் தப்பு. ஆன்சர் வந்து ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, அகழ்வாரை. கடைசியில் நல்லா புரிஞ்சு, அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை. ரயில் ஆரம்பிச்சு ரயில் தான் முடியணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு 4. இன்மை என்றால் வறுமை 2. ஓரால் அங்க எல்லாம் அல் ஆல் ரெண்டுமே ஓகே தான். ஓரால் அப்படின்னா தவிர்த்தல் அப்படி. மடவார் அப்படின்னா அறிவற்றவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப 4 1 2 3 ஆப்ஷன் பாரு. 4 1 2 3 டெல்லிஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்தோரல், வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன அணி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது
துன்பத்தில் மிகப்பெரிய துன்பம் எது தெரியுமா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உபசரிக்காம இருக்கிறது தான், விருந்து கொடுக்காம இருக்கிறது தான். அதே போல அது போலன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. வலிமையில் வலிமை எது தெரியுமா? இழிவான ஒருத்தர் சொல்லக்கூடிய சொல்ல பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல வரக்கூடியது எடுத்துக்காட்டு ஓமையணி. அது போலன்ற வார்த்தை இதுல மறைந்து வந்திருக்கு. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதுல நிறை என்பதன் பொருள் கேட்கிறாங்க. நிறை என்றால் சால்பு அப்படின்னா, சால்பு என்றால் நற்குணங்கள் அப்படின்னு அர்த்தம். நற்குணங்கள் அப்படின்ற ஒரு பொருள் வரும். விருந்து அப்படின்னா என்ன சார் சொல்றாங்க? விருந்து என்பது ஒரு பண்பாகு பெயர். ஓரால் அப்படின்றது தொழிலாகு பெயர், தொழில் ஓரால் அப்படின்றது. நன்று அப்படின்றது குறிப்பு வினை முற்று. போற்றி ஈடு முடியுது வினையச்சம், லாஸ்டுக்கு 1. சோ 5வது ஆன்சர் என்ன நமக்கு? அப்படி சால்வ் பண்ணுங்க. 3 2 4 1. 3 2 4 1 இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் பாருங்க, நமக்கு என்ன வரும்? 5வதுக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, தற்பிறர் தற்கண் பிறர் அப்படின்னு எடுத்துக்கணும். தற்கண் பிறர் அப்படின்னா இது 7ஆம் வேற்றுமை உருவான கண் மறைந்து வந்திருக்கு. செய்யினும் அப்படின்றது இழிவு சிறப்புண்மை. உண்மைதான், உம்முல முடியுது, பட் இருந்தாலும் இழிவா இருக்கு. நொந்து அப்படின்றது ஊழு முடியுது வினையச்சம். அரண் அப்படிங்கிறது அறம்னு வந்திருக்கணும், அரண். சோ ஆன்சர் பாருங்க, 3 1 3 1 4 2 இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் நமக்கு என்ன வரும்? ஏ இஸ் ரைட் ஆன்சர். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர் அப்படின்றாங்க. துறந்தாரின் தூய்மை உடையார். பாருங்க, இது என்ன திருக்குறள் கேட்கிற? துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர் அப்படின்னா ஆன்சர் நமக்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். துறந்தாரின் தூய்மை உடையார். அடுத்து பாருங்க, உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் கூறும். பெரியர் பிறர் கூறும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் நமக்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நூனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதுல அரண் திறன் 2 வார்த்தை இருக்குல்ல, இதுல பயின்றக்கூடிய இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. அறம் அப்படின்னு வரும், பொதுவா அரண் வரக்கூடாது, அறம். திறம் அப்படின்னு வரணும், ஓகேங்களா? திறம் அது மாறி இருக்கு, அது ஈற்றுப்போலின்னு எடுத்துக்கலாம். ஈற்றுப்போலின் ரைட் ஆன்சர். பொறையுடைமை எத்தனாவது அதிகாரம் கேட்கறாங்க. ஆல்ரெடி நம்ம ஒழுக்கமுடைமை 14வது அதிகாரம் பார்த்திருப்போம். அப்ப பொறையுடைமை எத்தனாவது அதிகாரம்னா 16வது அதிகாரம். சோ நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் நடப்பு நிகழ்வு. நடப்பு நிகழ்வு ரொம்ப ஈஸியா தான் எடுத்திருப்பேன். சோ என்னன்றதை டேரக்டா பார்த்துரும். 2025ஆம் ஆண்டிற்கான மகசேசர் விருது, ஓகேங்களா? ரமோன் மகசேசன் விருது, ஓகேங்களா? எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ரமோன் மகசேஸ், ஓகேங்களா? விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா எஜுகேட்டட் கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடிய, கேர்ள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்புக்கு தான் இந்த ராமன் மகசேச விருது கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? ராமன் மகசேசர் விருது கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகள் குறித்த முதல் கேட்பாங்க, டெஃபினட்டா கேட்பாங்கப்பா. அலையாத்தி காடுகள் அப்படின்னா மேக்ரோ காடுகள் அல்லது சுந்தரவன காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகள். இதற்கான முதல் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு, ஓகேங்களா? நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, இந்தியாவின் 29வது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி, அதாவது இப்ப ரீசெண்டா 29வது இருக்காரு தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி. ஷார்ட்டா சொல்லுவாங்க சிஏஜி. சிஏஜி சிஏஜி யார் அப்படின்னா இப்ப நமக்கு ரீசெண்டா இருக்கக்கூடிய சிஏஜி மேம் யார் அப்படின்னா கல்யாணி மேம் தான். கல்யாணி மேம் தான் இருக்காங்க. இந்த கல்யாணின்றது யாருன்னா சிறகடிக்க ஆசியா அப்படின்ற சீரியல்ல நடிப்பாங்க பாருங்க. கல்யாணின்ற பேரை மாத்திட்டு ரோஹிணின்ற பேர்ல நடிச்சிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சார் சீரியலா சொல்றீங்க, என்ன பண்றது, ஞாபகம் வச்சுப்பீங்களா? அதுக்காக தான். இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. இவர் நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர். 15வது குடியரசுத் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு? ஜெகதீப் தன்கர் தான் இருந்தாரு முன்னாடி 14வதா. அவர் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இப்ப சரியான ஆன்சர். சிபி ராதாகிருஷ்ணன் ரைட் ஆன்சர். 2025 உலக அமைதி குறியீட்டுல முதலிடம் பிடிச்ச நாடு எதுன்னு கேக்குறாங்க. ஐஸ்லாந்து, ஓகேங்களா? இதெல்லாம் டைரக்டா உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போமா, நம்ம மெட்டீரியல்ல இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்தியாவின் முதல் PM மித்ரா பூங்கா அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? இந்தியாவின் ஃபர்ஸ்ட் PM மித்ரா பார்க் எங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க? நம்ம தார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் நம்ம உருவாக்க போறாங்க PM மித்ரா பார்க், ஓகேங்களா? வச்சுங்க. இந்தியாவின் முதல் முறையாக புல்லட் ரயில் திட்ட பணி எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இந்த திட்டம் பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது டெல்லியில தான்.
பட் தொடங்கப்பட்டது எங்கன்னு கேக்குறாங்க, மும்பை டு வாரணாசி, சரி வாரணாசிட்ட மும்பை டு அகமதாபாத்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் பணிகள் தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டின் 3வது உயிரியல் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எலத்தூர் ஏரி, ஈரோட்ல இருக்கக்கூடிய எலத்தூர் ஏரி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரித்தாப்பட்டி, 2வது வந்து பாத்தீங்கன்னா காசம்பட்டி, திண்டுக்கல் இருக்கிற காசம்பட்டி, 3வது வந்து பாத்தீங்கன்னா எலத்தூர் ஏரி. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பகம் எங்கு அமையப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, அமைந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பகம் எங்கு அமைஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தான் அதுக்கு ரைட் ஆன்சர். கடல் பசு. ஓகேங்களா, முதல்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, கடல் பசு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். தற்போது எங்கு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஈட்டி, ஓகேங்களா, ஈட்டின்னு ஒரு படமே இருக்கு. ஓகேங்களா, ஈட்டின்ற படம் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. சோ திருமலாபுரம், தென்காசி இருக்கக்கூடிய திருமலாபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் முதல் முறையாக மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கான அடையாள அட்டை வழங்கிய மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. மகளிர் நம்ம குரூப் 2 மெயின்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா சுய உதவி குழுக்கள் இருக்கு. இந்தியாவின் முதல் முறையாக மகளிர் சுய உதவி குழுக்கு, ஓகேங்களா, மகளிர் சுய உதவி குழுக்கு குழு பெண்களுக்கு அடையாள அட்டை வழங்க மானியம் கேட்டிருக்காங்க. மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இந்த தொடக்க விழா எங்க நடந்துச்சு அப்படின்னா நமக்கு சேலத்துல நடந்துச்சு. இந்த தொடக்க விழா அடையாள அட்டை கொடுத்தாங்க பெண்களுக்கு. அது அந்த அடையாள அட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரை வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி அவங்களுடைய இப்ப சுய உதவி குழுக்களை ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து தொடக்க விழா சேலம் மாவட்டத்துல கருப்பூர் அப்படின்ற இடத்துல தான் தொடங்கி இருப்பாரு ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கங்க. தற்போது எந்த யூனியன் பிரதேசத்தில் மாநில அந்தஸ்து கோரி போராட்டம் நடைபெறுதுன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பார்ட் ஆனது தான் லடாக். கரெக்டுங்களா, பார்ட் ஆனது தான் லடாக். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ மாநில அந்தஸ்து கோரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மாநில அந்தஸ்து கோரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை நோட் பண்ணிக்கங்க. பழங்குடியின மொழிகளின் மொழிபெயர்ப்பிற்காக வெளியிடப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு செயல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைபல்ஸ்லாம் இருக்காங்கல்ல தமிழகத்துல, நிறைய பழங்குடியினர் இருக்காங்க. அந்த பழங்குடியினர் மொழிகளுடைய மொழிபெயர்ப்பிற்காக வெளியிடப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்குள், அதாவது ஆர்டிபிஷியல் ஏஐ செயலின்னு கேக்குறாங்கம்மா. ஆதிவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிவாணி இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஆதிவாணி. என்ட்ரோ மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரோ மிக்ஸ், ஆக்சுவலா என்ட்ரோ மிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் தடுப்பூசி, புற்றுநோய்க்கு தடுப்பூசி ரொம்ப இப்ப நமக்கு நோய்கள் அப்படின்ற டாபிக் இருக்கு நமக்கு. சில இது எல்லாமே பாடத்திட்டத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கு, வெளியேந்து எதுவும் எடுக்கல, பாடத்திட்டம் தான். சோ ஒரு புற்றுநோய் தடுப்பூசி ஒன்று இருக்கு, அது வந்து ரஷ்யா தானே பண்ணாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ரஷ்யா இஸ் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதல் முறையாக ரயிலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை எதுன்னு கேக்குறாங்க. ரயிலில் இருந்து இப்ப மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஏவுவாங்க, ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஆந்திரால இருக்குல்ல, சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்துல தான் ஏவுவாங்க. பட் எங்க இருந்து ஏவி இருக்காங்க, இவங்க ரயில்ல இருந்து ஏவி இருக்காங்க. அது பேர் என்னன்னா அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி பிரைம் இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்னி பிரைம் தான் ரைட் ஆன்சர். அடுத்து பாரு, ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டாங்கல்ல, அவங்க தான் இது ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. டெல்லியில இருந்து தொடங்கப்பட்டிருக்கும். உலக அமைதி குறியீட்டுல முதல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து தான். பட் இந்தியாவுடைய இடம் கேக்குறாங்க, 115வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து எத்தனை இடத்தை பிடிச்சிருக்காங்க, 115வது இடத்தை பிடிச்சு நமக்கு பெருமை தேடி தராங்க. ஓகேங்களா, 115. இந்தியாவில் பெண்களுக்கு மிக பாதுகாப்பான நகரம் எதுன்னு கேக்குறாங்க. சோ கோஹிமான்னு சொல்ல, நாகாலாந்து இருக்குல்ல, இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் வந்து கோஹிமான்றாங்க, நாகாலாந்தோட தலைநகரம். அப்ப பெண்களுக்கு எதனா பாதிப்பு அப்படின்னா நாகம் வந்து கொட்டிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து நானோ பனானா பத்தி கொடுத்திருக்காங்க. நானோ பனானா என்ற புகைப்பட எடிட்டிங் கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எதுன்னு கேக்குறாங்க. இப்ப நானோ பனானா என்ற புகைப்பட எடிட்டிங் கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னா நம்ம கூகுள் தான். யார் பண்ணிருப்பா, கூகுள் தான் பண்ணிருப்பாங்க. நானோ பனானா என்ற புகைப்பட எடிட்டிங் கருவியை, அது வந்து அதுல நீங்க வந்து ஒரு இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நானோ. ஆக்சுவலி நமக்கு மெயின்ஸ்ல குரூப் 2 மெயின்ஸ்ல நானோ அப்படின்ற ஒரு டாபிக்கே இருக்குமா, ஞாபகம் வச்சுக்கணும். தேசிய ஊட்டச்சத்து வாரம் 2025 எப்படின்னா செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 7 ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டச்சத்து வாரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, மாநில எரிசக்தி திறன் குறியீட்டுல 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்டு வச்சிருக்காங்க. மாநில எரிசக்தி குறியீடு. எரிசக்தி அப்படின்னாவே அதாவது நியூக்ளியர் பவர், அந்த இது எரிசக்தினா நிறைய இருக்கு.
பெட்ரோல் நிறைய சொல்லலாம். ஓகேங்களா? பட் மாநில அளவுல எரிசக்தி திறன் குறியீட்டுல வந்து 2024 ரிப்போர்ட் இப்பதான் விட்டாங்க. அதுல முதலிடம் பிடிச்சிருக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா பாக்குறோங்க. மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்தியாவின் முதல் கழுகு பாதுகாப்பு போர்ட்டல் எங்க இருக்குன்னு சொல்றாங்க? அஸ்ஸாம். நோட் பண்ணிக்கணும், ரொம்ப 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 முக்கியமானது. அஸ்ஸாம் தான் ரைட் ஆன்சர். கழுகு, அஸ்ஸாம் தான் ரைட் ஆன்சர். கழுகு போர்ட்டல் இந்தியாவின் முதல், பாருங்க முதல் என்ற வார்த்தை கழுகு. நமக்கு வந்து பயோடைவர்சிட்டியில வந்துடும். இது எல்லாமே சிலபஸ் தான், எல்லாமே சயின்ஸ் சிலபஸ்ல வந்துடும். தூய்மையான காற்று கணக்கெடுப்பு 2025ல எந்த நகரம் முதலிடம் பிடிச்சிருக்கு சொல்றாங்க? இந்தூர். இந்தூர் தான் ரொம்ப தூய்மையா இருக்கும். அது தொடர்ந்து அதுதான் வந்துட்டு இருக்கு. பட்டு வளர்ச்சிக்கான சிறந்த மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. பட்டு வளர்ச்சிக்கான சிறந்த மாநில விருதை வந்து பெற்ற மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஆந்திரா தான் அப்படி இருக்காங்க, பட்டு வளர்ச்சிக்கான சிறந்த மாநிலமாக அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு முந்திரி வாரியத்தின் தலைமையகம் எதுன்னு கேக்குறாங்க. கடலூர். கடலூர் தான் முந்திரி நிறைய இருக்கும், ஸோ அமைச்சிருக்காங்க, நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கடைசி ஆயுதம் அட்மிஷன் போயிட்டு இருக்கோமா? ஸோ ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் எப்படி தரமாக தான் எடுத்திருப்போம். ஒவ்வொரு கேள்வியுமே இம்பார்ட்டண்டாக தான் நம்ம கொடுத்து எடுத்திருக்கோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.